ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, எங்கள் பேபி ஜர்னியில் வந்து எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னு வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லாமே நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி அண்ட் ஃபைனலாக வர சொல்யூஷன் தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றினா பேபி நெயில்ஸ் கட் பண்ணுறது எப்படின்னு. ஸோ நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் இது கேட்டோம், எப்படி கட் பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பயமாக இருந்தது. அது பார்க்க இத்தினூண்டு கை, இத்தினூண்டு நெயில்ஸு. அது ப்ளஸ் சில நெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின்னோட வேற அட்டாச்சாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கடிச்சு துப்பிடுங்க அப்படின்னாங்க. கடிச்சு துப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் தண்ணியில டிப் பண்ணீங்கன்னா ஊறிடுமா நெயில்ஸ், அப்படியே பிச்சு எடுங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. எஸ், அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நெயில் கட்டர் யூஸ் பண்ணுனாங்க. அதே மாதிரி அந்த பேபி ஷாப்ல எல்லாம் க்ரூமிங் கிட் இருக்கும் பேபிஸ், அதுலயே நெயில் கட்டர்லாம் இருக்கும். அந்த நெயில் கட்டர்லாம் ட்ரை பண்ண சொன்னாங்க. பட் அந்த நெயில் கட்டர் ஷார்ப் இல்லை, பட் அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு இது யாராவது சொன்னாங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த விரல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். பை மிஸ்டேக், ஓகே, நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருக்கவங்க ரொம்ப காஷியஸாக தான் பண்ணுவீங்க. பட் பை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் வலிக்கும், நம்மளுக்கு வலிக்காது. ஸோ அந்த வலியை எலிமினேட் பண்ணணும், அந்த 0.1% கூட நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, அந்த ப்ராடக்ட்டு எப்பயும் போல் மறந்துடுவான் இவன். பேசுகிறோம் ஆனால் மறந்துடுற பார்த்தியா, அதான் என் ஒய்ஃபு. எஸ், ஸோ என்ன ப்ராடக்ட் நாங்கள் வாங்கினோன்னா, இதோ பேபி நெயில் ட்ரிம்மர். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இப்படி இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் எங்களை மாதிரி. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அமேசானில் தான் இதை ஆர்டர் பண்ணது. ஸோ இது வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நாங்களே எங்களுக்கு முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எப்படி நம்ம நெயில்ஸ்க்கு வந்து கட் ஆகுதா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேபியோட நெயில்ஸ்க்கே போனோம். அண்ட் தே ஹவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஹியர். இது வந்து இது மட்டும் பர்டிகுலர்லி ஃபார் தி பேபி நெயில்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து அடல்ட்ஸ்க்கு இருக்குது, ஒவ்வொரு ரேஞ்ச் அடல்ட்ஸ்க்கு இருக்கு. ஆமாம், அடல்ட்ஸ்க்கு ட்ரை பண்ண. ஆனால் எங்கள் அம்மாவோட நகம் வந்து ரொம்ப கட்ட மாதிரி இருந்தது, அவங்கள மாதிரி அதுக்கு போகல. பட் ஃபார் பேபிஸ் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல். எஸ், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வச்சுட்டு எங்கள் ஷான் தேவுக்கு வந்து நெயில்ஸ் கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ட்ரிம் பண்ண போகிறோம். நெயில்ஸ் ட்ரிம் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப வளர்ந்துருச்சு தம்பிக்கு. ஸோ அதனால் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, எல்லாரும் வந்து இந்த நெயில்ஸ் வளருதுன்னு, நாங்களே இந்த தப்பு பண்ணோம். நெயில்ஸ் வளருதுன்னுக்காக குழந்தைங்களுக்கு அந்த கையில் மிட்டன்ஸ் போடுவாங்க, அந்த ஹேண்ட் க்ளவுஸ்ன்னு. ஸோ அந்த ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு அவனை நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month அப்படி தான் அவனை வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நெயில்ஸ் கட் பண்ண எங்களுக்கு தெரியல. எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட்டே எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வாயில் கடிச்சு துப்புங்க அப்படின்னு சொன்னது எங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த தப்பு பண்ணிடுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் அவங்களோட கை விரல் வந்து வாயில் வைக்கிறது, அந்த கை விரல் அவங்க வந்து சென்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட இதுவே ஒவ்வொரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நெயிலை ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ அவங்க கையில் வந்து அந்த கிளவுஸ் போடவே வேண்டாம். இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அது வந்து உங்ககிட்டயும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கோ. ஆப்ரேஷன் போகலாம். ஆப்ரேஷனா? ஷான் தூங்கிட்டு இருக்கானா? எஸ், தூங்கிட்டு இருக்கான். சைலண்டாக போகிறோம், சவுண்டு போட்டால் எழுந்துடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நெயில் ட்ரிம் பண்ணும்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒபே பண்ணுவாங்க. பொசிஷன் போகிறோம், பொருள் எடுக்கணும். ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்கு தான். தூங்கிட்டு இருக்கிற குழந்தை கையில் இருந்து க்ளவுஸ் ரிமூவ் பண்ணுறது. ட்ரை பண்ணோம், எழுந்துட்டான். திருப்பி அட்டெம்ப்ட் 2 தூங்க வச்சுட்டு ஆப்ரேஷன் ட்ரிம்மிங். தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுப்பிட்டியாச்சு, உனக்கு அசிங்கமா இல்லை? ஓகே, பாவம். அழுவாத. உங்க அப்பா அப்படிதான் தூங்கும் போது தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே. சரி, ஓகே, கூல். புடிங்க, வந்து சமாதானம் பண்றோம், அதுக்கப்புறம் ட்ரிம் பண்றோம். ஓகே, வைங்க, வரேன். என்னதான் தாய் இருந்தாலும் தந்தை வந்து தான் உறங்க வைப்பாங்க. அதுதான் நம்மளோட சூப்பர் பவர். இல்லை, காலையிலேருந்து ஃபுல்லாக நாங்கள் பார்த்துப்போமா, இப்படின்னு வந்து ஒரு 5 நிமிஷம் தூங்க வச்சுட்டா உடனே நீங்கள். அதுதான் மேட்ரு. அழுவும் போது யார் அதை காம் பண்ணுறாங்க? அதான் காலையில் ஒரு 5 நிமிஷம் தூக்கி வச்சுக்க வேண்டியது குழந்தைய. இந்த மாதிரி நைட் ஒரு 5 நிமிஷம். ஓகே. இப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, டேடி தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி.
நெயில் கட் ஆகுதுங்களா பாருங்க. ஆக்சுவலி இது நெயில் கட் இல்லை, நெயில் ட்ரிம் பண்ணும். நாங்கள் இதை வந்து குழந்தைக்கு நெயில்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அண்ட் இது வந்து ரொம்ப சேஃப் குழந்தைக்கு. ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நாங்களும் ஃபஸ்ட்டு இது பயந்துகிட்டே யூஸ் பண்ணது எப்படி இருக்கும்னு. பட் இது ஒர்க் அவுட் ஆகுது. இட் ஒர்க்ஸ். ஓகே லக்குப்பா. போதும், அவங்க நகத்தை வச்சு கன்னத்தில் கீரிக்காத அளவுக்கு இருந்தால் போதும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பொண்ணுங்க பார்க்கும்போது பிஃபோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இப்போ ஆஃப்டர். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி இழந்துட்டானா கொஞ்சம் பிரேக் விட்டுருணும், இல்லைன்னா இழந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆன் ஆளுவான், நம்ம தான் நடக்கணும். தூக்கத்துலேயே பையன் உஷாராக தான் இருக்கான், அம்மா மாதிரி. பின்ன கையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறீங்க, அவன் எப்பவுமே அலர்ட்டாக இருப்பான் என்ன மாதிரி. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிற கேப்பில் அவனோட நெயிலையும் நாங்கள் ட்ரிம் பண்ணிட்டோம். இது ஒரு vlog-ஆவும் எடுத்தாச்சு, அவன் டெய்லியும் ட்ரிம் பண்ணியாச்சு. வாங்க பிஃபோர் காட்டணும், ஆஃப்டர் காட்டுவோம். இது வந்து ஷார்ப்னஸ் போயிடுச்சு, பட் ஆனால் கேவலமாக அந்த டிசைன் வரல. அந்த அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஷார்ப்னஸ் போச்சுன்னா போதும், அவங்க மூஞ்சி கீரிக்காமல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு முதல்ல என் நகத்தை வெட்டணும் போல. ஆமாம், ஒன்றே ஒரு காடு மாதிரி வச்சுருக்கேன். என் நகத்தை வெட்டணும். இது பற்றியா என் நகத்தை பற்றியா? என் நகத்தை பற்றி நகமே இருக்காதுங்க என் கையில். சக்ஸஸ்ஃபுல்லாக பாப்பாவுக்கு ஒரு கையில் வந்து நெயில் ட்ரிம் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே சார் எழுந்துட்டார். இன்னொரு கை நாங்கள் பண்ணோன்னா அவரை தூங்க வச்சு தான் பண்ணோம். அது ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ இதோடு நாங்கள் இந்த vlog வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நியூ பார்ன் பேபிஸ் இருக்குன்னா அவங்க நெயில்ஸை ட்ரிம் பண்ண இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஓகே, see you. See you next informative video. Hi, சொல்லிடு ஷான்.